ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கருவாடு தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாதம் 2 பிளேட் காலி ஆகிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துக்கிட்டேன். அதில் தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணிடலாம். கையிலே பிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருள் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சுடு தண்ணியில் 2 டைமும், கோல்டு வாட்டரில் 2 டைமும் நீங்கள் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். எதுவும் வணங்க வேணாம், உடனே போட்டுருங்க. தக்காளி 1, பூண்டு தட்டி வச்சது போட்டுக்கலாம். கருவாடையும் போட்டுடலாம். இப்போ கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி பரவலாக விட்டுருங்க. லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் கொஞ்சம் மேலே வரும். லைட்டாக அடி பிடிக்கும். நீங்கள் அப்பப்போ கிளறி விடுங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள், நான் அப்பப்போ கிளறி விட்டுட்ருக்கேன். சிம்லே குக் ஆகட்டும். இந்த கலர் மாறி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெத்திலி கருவாடில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொறுமையாக கலக்கி விடுங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு. ஒயிட் ரைஸ் கூட சாம்பார், ரசம் இதோடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்